ஹாய், திஸ் இஸ் ஹேமா. 20 days பிளவுஸ் சேலஞ்சில் இன்னைக்கு டே 8. இன்னைக்கு வந்து நம்ம ஹார்ம் லைன் எப்படி மார்க் பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். ஸோ ஹார்ம் லைன் மார்க் பண்றதுக்கு நிறைய டெய்லர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா செஸ்ட் மெஷர்மெண்ட்டை யூஸ் பண்ணுவாங்க, ஷோல்டர் மெஷர்மெண்ட்டை யூஸ் பண்ணுவாங்க, அண்ட் ஒரு சிலர் வந்து ஹார்ம் ஹோல் மெஷர்மெண்ட்டையே வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நான் வந்து என்ன யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷோல்டர் மெத்தட். ஷோல்டர் நம்ம என்ன பண்றோமோ அதையே வந்து இங்க நம்ம ட்ரா பண்ணிப்போம். ஸோ ஷோல்டர் யூஸ்வலா இப்போ நீங்க 5.5, 6 எடுக்கிறீங்க அப்படின்னா அதையே வந்து பார்த்தீங்கன்னா நீங்க இங்க மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து எல்லாருக்குமே செட் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு 80% ஆட்களுக்கு இது வந்து செட் ஆகும். ஸோ இப்போ போட் நெக், காலர் நெக், க்ளோஸ் நெக் இதெல்லாம் நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா மேல வந்து நம்ம ஆக்சுவல் ஷோல்டர் எடுப்போம். ஸோ ஆக்சுவல் ஷோல்டர் வந்து ஒரு 7.5, 7 எடுக்கிறீங்க அப்படின்னும் போது இங்கேயும் அதே 7.5, 7 தான் எடுக்கணும். இப்போ நான் லாஸ்ட் டைம் பிளவுஸ்ல வந்து டீப் நெக் பண்ணேன், எனக்கு வந்து நான் 6.5 கொடுத்தேன், அதே 6.5 நான் போட் நெக் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி கொடுக்க கூடாது. அது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து நம்ம நெக் வைடாக ஷோல்டரோட அளவு எப்படி குறைக்கிறோமோ அதே மாதிரி ஹார்மோலோட அளவையுமே நம்ம வந்து குறைச்சுதான் ஆகணும். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா போட் நெக், காலர் நெக், க்ளோஸ் நெக் எங்கெல்லாம் நீங்க ஆக்சுவல் ஷோல்டர் மெஷர்மெண்ட் எடுக்கிறீங்களோ அப்ப எல்லாம் உங்களோட ஹார்ம் லைனும் மேல என்ன எடுக்கிறீங்களோ அது அப்படியே தான் இங்கேயும் எடுக்கணும். ஸோ சிம்பிளா புரிஞ்சுக்க வேண்டியது, இங்க என்ன எடுக்கிறோமோ அதே தான் இந்த 4 சைட்ஸ்லயே வரும். இந்த பாக்ஸ் எல்லாருக்கும், எல்லாரோட பாடி ஷேப்புக்கும் 4 சைட்ஸ்மே ஈக்குவலா இருந்தாலே ஒரு 80% உங்களுக்கு வந்து பிளவுஸ் ஆல்ட்ரேஷன் இல்லாம பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்குங்கிறத நம்புறேன். நெக்ஸ்ட் என்ன சேலஞ்ச் வேணும் அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க.